வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் என்னென்னு பார்த்துருவோம். நிஃப்டி என்ன நிலவரத்து போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க. நிஃப்டி காலையில் ஏறின மாதிரி அப்படியே இறங்கியிருக்குது. ஏன்னா இத்தனை நாள் ஏறினதுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம தான் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் இப்படி வந்திருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போன்னா, இங்கே ஐஇஎக்ஸ் 4% ஃபால் ஆகிருக்குது. என்னத்தால் ஐஇஎக்ஸு யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க? ஓகே, ஸோ வீக்லியில் போட்டு பார்ப்போம் என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. போனவன் இப்படி போயிட்டு திரும்பி இங்கே தான் போயிருக்கான். எப்போ 2023 வந்தவன் திரும்ப 2026 3 வருஷம் கழித்து திருப்பியும் எடுத்துகிட்டு ஒரே இடத்துல தான் நிறுத்தி இங்கே இருந்து இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டு ஸோ ஐஇஎக்ஸு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மார்க்கெட் கப்ளிங் பண்ணுறான்னு இருக்கிறாங்க. மார்க்கெட்டிங் கப்ளிங்னால் சேம் ப்ரைஸை எல்லா இடத்துக்கும் அவங்க சப்ஸ்டேஷனுக்கு டெலிவரி பண்ணுறது சேம் சார்ஜ் யூனிட்டுக்கு வசூல் பண்ண சொல்கிறாங்க. அதனால் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்குன்றதுக்காக அதனால் ஐஇஎக்ஸினுடைய இது 4% ஃபால் ஆகிருக்குது அதனுடைய ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஇஎக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்டர்ஸு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க 30 டிஐஏஸு. இவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 124 to 127. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஐஇஎக்ஸு இங்கே யாரெல்லாம் இந்த இடத்துல வாங்கினவங்கலாம் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணியிருப்பீங்க. 300 வரும் 300 வரும்னு. அவன் 200 வந்தான், திரும்பி 200 அப்படியே போயிட்டான். ரொம்ப இருக்கிறான். ஸோ ஐஇஎக்ஸு இந்த மாதிரி நிலமை. இது என்னங்க ஏத்தோஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு, ஒரு வாட்ச் கம்பெனி 47% ரிசல்ட்டு 20% அப்பு மாதிரி இருக்குது. யாராவது நமக்கு இந்த மாதிரி வாட்ச் ஏதாவது கிஃப்ட் பண்ணுறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி ரொம்ப இன்னைக்கு அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த எத்தோஸ் லிமிட்டடா எத்தோஸ் வாட்ச் கம்பெனி சரிங்களா? எத்தோஸ்னா என்ன இருக்குது அதான் இருக்குது. ஸோ காலைல பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எங்கே போயிருக்கு. 2400 500 எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. இவ்வளோ பேராக வாட்ச் வாங்குறாங்க. நமக்கு ஒரு வாட்ச் யாரும் கிஃப்ட் பண்ண மாட்டாங்க போது. இவ்வளோ தூரம் அவனுக்கு டைம் நல்லா இருக்குது போல, வாங்குறவங்களுக்கு டைம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. வாங்கினவங்களுக்கும் டைம் நல்லா இருக்கும், வாட்ச் வாங்கினவங்களுக்கும் நல்லா இருக்குது போல. நல்லா இருக்கட்டும், மேலே போகட்டும். ஓகே, ஸோ இது ஒரு புது கம்பெனியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இவ்வளோ இது மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ எல்ஐசிக்கே ஒரு எல்ஐசி போடணும் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது மார்க்கெட்டு. அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க என்னென்னோ பண்ணி. கவர்மெண்ட் என்ன பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஓப்பன் ஃபார் சேல் கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆகும், மோர் சேல்ஸ் பப்ளிக் வரும். கரெக்டுங்களா? மோர் சேல்ஸ் பப்ளிக் வந்துச்சுன்னா அப்போது ஸ்டாக் அவங்கக்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். யார்கிட்ட? ப்ரொமோட்டர்கிட்ட, எல்ஐசி கிட்ட. ஓகேங்களா? ஸோ அப்படி கம்மியாகிடுச்சுன்னா அப்போது இப்போ 96% ப்ரொமோட்டர்கிட்ட இருக்குது. அதை பிரித்து கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், கம்மியாகும் இல்லைங்களா? அதனால் அப்படி இருக்குது. ஸோ இது தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எல்ஐசி டவுன் ஆகி போயின்னு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போதைக்கு இது எல்ஐசி இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் 364 வரைக்கும். ஓகேங்களா? திரும்ப போகணும். இல்லாட்டி இந்த மார்க்கெட் இப்படி போயிட்டு இதுக்கு வரல, இல்லாட்டியா இதுக்கு முடியக்கூடாது. இதுக்கு போய் முடிஞ்சால் கண்டிப்பாக இங்கே தான் வரும். அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி இது தாண்டி தான் மேலே போயிருக்குது. அதனால் மேலே போகணும்னு பார்த்தோம். இவங்க பண்ண ஒரு இதனால அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய
லைன் நம்ம இங்கே போட்டு பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்து போகணும். ஓகேங்களா. எல்ஐசி இன்றைக்கி ஏர்டெல்லு, ஓஎன்ஜிசி இதெல்லாம் ரிசல்ட் இருக்குது. கரெக்டா. ஸோ பாரதி ஏர்டெல்லாம் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு அண்ட் ஆயிலு. ஸோ இதெல்லாம் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஜி பவர் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே. ஸோ நல்ல ஒரு லாபம் காமிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில். பாருங்கள் 6 பாருங்கள் அவங்க சேல்ஸு இங்கே பாருங்கள் 6லேருந்து 6.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா. சிஜி பவர் இங்கே சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் என்ன நிலவரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ ஜூன் மாதத்துக்கு கம்மி பண்ணியிருக்காங்க, நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 363 நெட் ப்ராஃபிட்லேருந்து 308 கம்மி தான் ஆகிருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவர் இதனுடைய தேவை அதிகமாக இருக்கிறதால அவங்க இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்காங்க. ஸோ சிஜி பவர் போகுமானா கண்டிப்பாக இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா. ஓகே. பட் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சியில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இது மேலே போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ வாங்கிறது சேல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது 5%. ஸ்டீலினுடைய டிமாண்டும் அதிகமாகுது, எல்லாம் கட்டுமான பொருள்கள்லாம் தேவைப்படுது. ஸோ அதுவும் வந்து இப்போ நீங்கள் வாங்குறது வந்து இங்கே வாங்கினீங்கன்னா இங்கே போயிருக்குது. அது மாதிரி இவ்வளோ தூரம் சேல்ஸ் இருந்துருக்கு, செல்லர்ஸ் இருந்துருக்குறாங்க. திரும்பி இங்கேருந்து போகும்போது வாங்கலாம். கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா திரும்பி இங்கே வந்து திரும்பி ஆவரேஜ் பண்ணி திரும்ப போயின்னு இருக்குது. அது இடத்த பார்த்து நீங்கள் வாங்குறது ஒரு பெஸ்ட்டு நான் சொல்கிறது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருந்தாங்க, அப்படியே போயினே இருக்கிறாங்கன்னே சொல்லிட்டு வாங்கினே இங்கே பாருங்கள் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டீல் அத்தாரிட்டி தேவை அதிகமாக இருக்கிறதால அவங்களும் நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஐஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 5லேருந்து 7%, 2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் ஸ்டீலினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டியில் ஏதாவது சான்ஸ் கிடச்சிச்சா டே ட்ரேடிங் பண்ணணும், அதையும் ஒரு இதுலேயே பார்த்து முடிச்சிருவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஏதாவது வாய்ப்பு கிடச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 1 மணி நேரத்தில் போயிட்டு எங்கே போகுது மார்க்கெட்டுன்னு பார்க்க சொல்லியிருக்கிறோம். ஓகே. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், மேலே போயிட்டே தான் இருந்திருக்குது. இன்றைக்கி இப்படி வந்து அதில் 5 மினிட்ஸ் சார்ட்டில் போய் ஏதாவது கிடச்சிருக்கா இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நிலவரம் பிரகாரம் இதுதான் வந்து ஸ்டார்டிங். கரெக்டுங்களா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போனது அடுத்த கேண்டில் இங்கே வந்தால் வாங்க சொல்லியிருக்கிறோம். இதில் கரெக்டாக இதை போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சா வெளியே வந்துட சொல்லியிருக்கோம். பாருங்கள் இங்கே யூட்டர்ன் போட்டு இங்கே வந்துருக்குது. நீங்கிட்ட பயமும் இல்லாமல் இங்கே வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தால் காசு வந்தால் பரவாயில்ல, சின்னதாக போயிருக்கும். பட் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இந்த இடம் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான் வந்துருக்குது. இதுக்கு மேலே இதை கிராஸ் பண்ணல, இதுக்கு மேலே இதை கிராஸ் பண்ணலன்ற மாதிரி இப்படியே வந்து இதை கிராஸ் பண்ணி போய் முடியல இல்லையா. அதனால் இப்படியே ஸ்டெப்ஸாக தான் வந்துருக்கு. நீங்கள் வந்து மறுபடியும் ஏறுன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா மாட்டியிருப்பீங்க. அதனால் இங்கே ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்குனது வந்து அப்படியே இறங்கினே போயிடுச்சு. மறுபடியும் இந்த இடத்துலேருந்து இதுக்கு இங்கே சான்ஸ் கிடச்சிருக்கும். பட் டைம் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து நிஃப்டியில் உங்களுக்கு கிடச்சிது. பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஏதாவது சான்ஸ் கிடச்சிருக்குதான்னா அவனும் இன்னும் ஒரே மாதிரி தான். இப்போ இங்கே போனது திரும்பி இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி தான் வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகே இங்கேருந்து மறுபடியும் மேலே போகுமா, இங்கே தான் ஒரு யூட்டர்ன் போட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி. பட் இது கீழே போய் இங்கே க்ளோஸ் வச்சுருக்குது பாருங்கள் இந்த கேண்டில். அப்போ என்ன இந்த லாஸ்ட் வந்திருக்கும். நீங்கள் இங்கே யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஸோ இந்த லாஸோடு வந்துட்டுருக்கலாம் வெளியே. நீங்கள் அதை விட்டுட்டு இல்லை போகும்னு பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோதான்
முடிஞ்சிருக்கும் கதை. நீங்கள் அப்படியே வச்சுன்னே இருக்க வேண்டியது தான். அதுதான் சொல்கிறோம், சின்னதாக வரும்போதே நீங்கள் போயிடணும். ஓகே. ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே கீழே வந்து ஒரு 100 அந்த மாதிரி பாயிண்டில் பார்த்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ சென்செக்ஸுக்கு எஸ்சி சென்செக்ஸில் என்ன நடந்திருக்கு? ஸோ இங்கே ஃபுல் செல்லர். இந்த இடம் வந்தோடனே நீங்கள் வாங்கியிருப்பீங்க. வாங்கினோடனே இது என்ன ஆகும், மேலே போகலை, அடுத்த கேண்டல் இங்கே வந்துச்சு. அப்போ இதில் நஷ்டம்தான் இருக்கும். இந்த இதோட போயிருக்கோம். இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்தோடனே வெளியே வந்துட்டுருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ பட் நீங்கள் இங்கே வெளியே வந்துட்டீங்கன்னாலும் சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி நிலவரம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டாக்ஸை பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ டைம் வேறு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, மார்க்கெட் டைமிங்கு அண்ட் ஐபிஓ வேறு போயிட்டுருக்குது. ஸோ யாராருக்கெல்லாம் இன்றைக்கி லாட் கிடச்சிருக்குது இல்லை அலாட் ஆகிருக்குதோ பிங் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. நம்ம தலைவர் ஐடிசியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னடா அது ஐடிசிக்காரன் போயினே இருக்கிறானே இப்படின்னு நினச்சிருப்பீங்க. கோவம் வந்து அவன் ஐடிசிக்காரன் 2 நாளாக என்னவோ ஏறின்னு இருக்கிறான் பொறுத்து இருக்காவன் அடிச்சு. ஸோ இங்கே 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இந்த இடத்துல. ஸோ 325 இங்கே போயிட்டு இதுக்கு மேலே தான் போட்டு வச்சுருக்கிறான். போனோம்னா இங்கே 292 அந்த மாதிரி போயிருக்கணும். கரெக்டுங்களா. ஸோ நம்ம அது வந்து 5 மினிட்ஸ் நம்ம டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் அது. இப்போதைக்கு இங்கே என்ன நிலவரம் டே டைமில் டேயில் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து டச் பண்ணி இங்கேருந்து கிராஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் மேலே இங்கே போக ஆரம்பிச்சோம் 300க்கு. ஓகே. ஸோ 295 மேலே போகணும். என்னையாடா இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி வீரம் வந்து போயின்னு இருக்கிறாருல. பட் என்ன பண்ணாலும் நீங்கள் இங்கே வாங்கணுங்கோ வெயிட் பண்ணி தான் ஆகணும் மேலே. ஓகே. ஸோ இதுதான் மார்க்கெட் நிலவரம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், இல்லாட்டி ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ வெரி மச் மக்களே. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.